உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி நேயர்களை இந்த செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 12 நாட்களில் இஸ்ரேலை சரணடைய செய்தோம். ஜூன் மாத இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து ஈரான் ஜெனரல் தகவல். சிரியாவிற்கு பொருளாதார உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா உத்தரவாதம். இஸ்ரேல் சிரியா இடையே உறவுகள் ஏற்பட வழிவகுக்குமா? வினோதமான குற்றச்சாட்டில் லெபனானில் சிறை வைக்கப்பட்ட கட்டாபியின் மகன் 10 வருட சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலை. அமைதி உடன்படிக்கையை பாலஸ்தீனியர்கள் முழுமையாக பின்பற்றி வரும் நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதாக ஹமாஸ் குற்றச்சாட்டு. சமாதான உடன்படிக்கை குறித்த விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ள ஹமாஸ், அணு ஆயுத தயாரிப்பிற்காக ஈரானின் அணுசக்தி துறை செயல்படவில்லை. மக்களுக்கு பலன் தரும் பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளோம் என்று ஈரான் அமைச்சர் பெருமிதம். அரபுகளுக்கு மட்டும் மரண தண்டனை விதிக்கும் வகையில் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் புதிய சட்டம் அறிமுகம். முதல் கட்ட வாக்கெடுப்பில் சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜூன் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் ஆரம்ப கட்டம் திடுக்கத்தில் ஆழ்த்தப்பட்டாலும் விரைவாக அதிலிருந்து மீண்டு ஆக்கிரமிப்பாளரை சரணடைய செய்ததாக ஈரான் ராணுவ ஜெனரல் தகவல் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் குறித்து ஈரான் ராணுவ ஜெனரல் அகமது ரசா தகவல்களை பகிர்ந்துள்ளார். 12 நாட்கள் நடைபெற்ற தாக்குதலின் முதல் நாளில் ஜியோனிச அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எதிரியை குழப்பத்தில் ஆழ்த்தும் மின்னல் போன்ற நடவடிக்கையாகும். ஒரு பெரும் தாக்குதலை சந்திக்கும் போது படையினர் திடுக்கத்தில் ஆழ்த்தப்படுவது இயற்கைதான். ஆனால் எவ்வளவு சீக்கிரம் அதிலிருந்து மீள்கிறார்கள் என்பதே முக்கியமாகும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானிய படைகள் பாதி நாட்களுக்கும் குறைவான கால அளவிலேயே இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேலின் இத்தாக்குதலில் மூத்த ராணுவ கமாண்டர்கள் படுகொலை செய்யப்பட்ட போதும் அந்த இடங்களுக்கு உரிய நபர்களை விரைவாகவே ஈரானிய புரட்சித் தலைவர் ஆயத்துல்லா நியமித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய நபர்களை நியமனம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருந்தால் எதிரியை எதிர்கொள்வது இன்னும் சிக்கலாக இருந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தாங்கள் எதிர்பார்த்ததை விட இஸ்ரேலின் தாக்குதல் அதிகமாக இருந்ததாக ஒப்புக்கொண்ட அவர், இது தங்களுக்கு நல்லதொரு அனுபவத்தை கொடுத்தது என்றும் கூறினார். ஈரானிய ராணுவத்தின் திறன்களே எதிரியை 12 நாட்கள் சரணடைய செய்ததாகவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபருடன் சிரிய அதிபர் கலந்துரையாடல். சிரியாவின் பொருளாதார மேம்பாட்டிற்கு முழு ஒத்துழைப்பு நல்குவதாக அமெரிக்கா உறுதி. அமெரிக்கா சென்றுள்ள சிரிய அதிபர் அஹ்மத் அல் ஷாரா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் நேற்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இச்சந்திப்பின் போது சிரிய அதிபர் மற்றும் அந்நாட்டு மக்களை வெகுவாக பாராட்டிய அமெரிக்க அதிபர் சிரியாவின் மறுகட்டமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு முழு ஒத்துழைப்பு நல்குவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் சிரிய அதிபர் என்ற பெருமையை பெற்றுள்ள அஹ்மத் அல் ஷாரா இப்பயணத்திற்கு சில தினங்களுக்கு முன்னர் தான் பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு கழகத்தை தொடர்ந்து சிரிய அதிபர் பஷர் அல் அசத் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு அல் ஷாரா சிரியாவின் அதிபராக பதவியேற்றார். IS பயங்கரவாத அமைப்பிற்கு எதிரான அமெரிக்கா கூட்டு நடவடிக்கையில் இணைவதற்கான ஒப்பந்தத்தை ஷாரா கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிபர்கள் இடையிலான சந்திப்பை தொடர்ந்து ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்த கலந்துரையாடலும் இடம்பெற்றது. இதில் துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹகன் பிதான் கலந்து கொண்டார். சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் அருகில் ஒரு ராணுவ ஒருங்கிணைப்பு தளத்தை அமெரிக்கா அமைக்க உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சிரியா மற்றும் இஸ்ரேல் இடையே உறவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் அருகில் ஒரு ராணுவ ஒருங்கிணைப்பு தளத்தை அமெரிக்கா அமைக்க உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சிரியா மற்றும் இஸ்ரேல் இடையே உறவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லிபிய முன்னாள் அதிபர் முஅம்மர் கட்டாஃபியின் மகன் ஹனிபல் கட்டாஃபி 10 வருட கால சிறைவாசத்திற்கு பிறகு லெபனான் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 1978 லெபனான் ஷியா தலைவர் மூசா அல் சதுர் காணாமல் போனது குறித்த தகவல்களை மறைத்ததாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ஆனால் ஷியா தலைவர் காணாமல் போனபோது ஹனிபல் கட்டாஃபியின் வயது வெறும் 2 என்பது குறிப்பிடத்தக்கது. அமல் இயக்கத்தை தொடங்கிய வரும் ஹிஸ்புல்லா இயக்கத்துடன் தொடர்பு கொண்டிருந்தவருமான மூசா அல் சதர் அதிகாரப்பூர்வ பயணமாக லிபியா சென்றிருந்த போது காணாமல் போனார். இச்சம்பவத்திற்கு லிபிய முன்னாள் அதிபர் முஅம்மர் கட்டாஃபி மீது லெபனான் குற்றம் சாட்டியது. 10 வருட விசாரணை சிறைவாசத்திற்கு பிறகு $9 லட்சம் பிணைத் தொகை செலுத்தி ஹனிபல் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அவரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் இவரின் விடுதலையை உறுதிப்படுத்திய நீதிபதி $11 மில்லியன் அமெரிக்க பிணைத் தொகையாக செலுத்துமாறு குறிப்பிட்டிருந்தார். பின்னர் அந்த தொகை $9 லட்சம் குறைக்கப்பட்டது. ஹனிபலின் நீண்டகால சிறைவாசத்திற்கு லெபனானின் நீதித்துறை கட்டமைப்பை காரணம் என்று குற்றம் சாட்டிய அவரின் வழக்கறிஞர், ஜனவரி மாதம் அமைந்த புதிய சீர்திருத்தவாத லெபனான் அரசாங்கத்தில் நீதித்துறை மீண்டும் சுதந்திரமாக நிலைநாட்டப்பட்டதன் காரணமாகவே இந்த விடுதலை சாத்தியமாகியது என்றும் கூறினார். 2011 கட்டாஃபிக்கு எதிரான போராட்டம் லிபியாவில் தொடங்கிய போது ஹனிபல் சிரியாவிற்கு தப்பிச் சென்றார். டிசம்பர் 2015 அவர் சிரியாவிலிருந்து கடத்தப்பட்டு லெபனான் கொண்டு செல்லப்பட்டார். கடத்தல்காரர்களிடமிருந்து அவரை மீட்ட லெபனான் அரசாங்கம் பின்னர் அவரை கைது செய்தது. அக்டோபர் 10 சமாதான உடன்படிக்கை குறித்த முக்கிய அறிக்கையை ஹமாஸ் இயக்கம் வெளியிட்டுள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே சமாதான உடன்படிக்கை எகிப்தின் ஷரம் அல் ஷேக் நகரத்தில் வைத்து அக்டோபர் 10 அன்று கையெழுத்தானது. உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டு 1 மாத காலம் முடிவடைந்துள்ள நிலையில் ஹமாஸ் இயக்கம் அது குறித்த விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் சமாதான உடன்படிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதாகவும்
வருவதாகவும் ஒப்பந்தத்தை பாலஸ்தீன தரப்பினர் முழுமையாக பின்பற்றி வருவதாகவும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது. உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ள பிரகாரம் உயிருடன் இருந்த 20 இஸ்ரேலிய பிணை கைதிகளை 72 மணி நேரத்தில் தாங்கள் விடுதலை செய்ததை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இறந்த இஸ்ரேலியர்களின் உடல்களை கடும் சிரமங்களுக்கு மத்தியில் மீட்டு 28 உடல்களில் 24 உடல்களை இதுவரை ஒப்படைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட பிறகும் 271 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் படுகொலை செய்துள்ளதாகவும் அவர்களில் 91% பொதுமக்கள் என்றும் தெரிவித்துள்ளது. அத்துடன் 35 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதையும் வீடுகள் தொடர்ந்து இடிக்கப்படுவதையும் ஹமாஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. நிவாரணப் பொருட்களை வழங்குவதிலும் கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கும் இஸ்ரேல் வெறும் 40% நிவாரணப் பொருட்களை மட்டுமே அனுமதித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற இஸ்ரேலிய அமைச்சர்களின் தொடர் அறிவிப்புகளையும் இறந்த பாலஸ்தீன சிறைவாசிகளின் உடல்களை இஸ்ரேல் சிதைத்ததையும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது. சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட நாடுகளுக்கு தங்களின் நன்றியை தெரிவித்துள்ள ஹமாஸ் உடன்படிக்கையை தொடர்ந்து மீறி வரும் இஸ்ரேலை கட்டுப்படுத்துமாறு அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளது. ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர மேற்கத்திய நாடுகளுக்கு வேறு வழி இல்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அணு ஆயுத துறையில் ஈரான் அடைந்துள்ள சமீபத்திய சாதனைகளை விளக்கும் கண்காட்சி அணு ஆயுத மையத்தில் நடைபெற்றது. அதனை பார்வையிட்ட ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் ஆராக்சி ஈரானின் அணுசக்தி துறை மிக பெரும் துறையாக வளர்ந்துள்ளதையும் அது வேகமாக வளர்ச்சிகளை கண்டு வருவதையும் குறிப்பிட்டார். யுரேனியத்தின் செறிவூட்டும் பணி மட்டுமே ஈரானின் அணு ஆயுத மையத்தில் நடைபெற்று வருவதாக கூறப்படும் செய்திகளுக்கு மாற்றாக மக்களுக்கு பயன் தரும் விவசாயம், சுகாதாரம், மருத்துவம் என பல்வேறு துறைகளிலும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். அணு தொழில்நுட்பம் அனைத்து துறைகளில் உள்ளதாகவும் இதன் காரணமாகவே நாட்டில் அறிவியல் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களை பெருமை கொள்ளச் செய்யும் இத்துறையில் பணியாற்றி வரும் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அணு ஆயுதத்தை தயாரிப்பதாக இருந்தால் இந்நேரம் அதனை எங்களால் தயாரித்திருக்க முடியும். ஆனால் அமைதியான அணுசக்தி திட்டத்தையே ஈரான் மேற்கொண்டு வருகிறது. சர்வதேச அமைப்புகளுடன் நாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். பாலஸ்தீன சிறைவாசிகளுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டத்திற்கு முதல் கட்ட ஒப்புதலை இஸ்ரேலிய நாடாளுமன்றம் வழங்கியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தினர் மற்றும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கொலை செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்படும் பாலஸ்தீனியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டத்திற்கான முதல் கட்ட ஒப்புதலை இஸ்ரேலிய நாடாளுமன்றம் வழங்கியுள்ளது. இச்சட்டத்திற்கு ஆதரவாக 39 உறுப்பினர்களும் எதிராக 16 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ராணுவ நீதிமன்றங்கள் பெரும்பான்மை அடிப்படையில் மரண தண்டனை விதிப்பதற்கும் இச்சட்டம் வழிவகுக்கிறது. இதுவரை மரண தண்டனை விதிப்பதற்கு ஒருமித்த கருத்து அவசியமாக இருந்த நிலையில் அச்சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மரண தண்டனையை குறைப்பதற்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் வழங்கப்பட்டிருந்த அதிகாரமும் பறிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இச்சட்டம் அரபுகளுக்கு எதிராக மட்டுமே பயன்படுத்தப்படும். பாலஸ்தீனியர்களை படுகொலை செய்யும் அல்லது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் யூத குடியேற்றவாசிகள் மீது இச்சட்டத்தை பயன்படுத்த முடியாது. ஜூன் மாதம் ஈரான் மீது அமெரிக்கா உதவியுடன் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் எப்போதும் தொடங்கலாம் என்ற பரபரப்பு நிலை காணப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளுடன் ஈரான் மேற்கொண்ட அணுசக்தி ஒப்பந்தம் காலாவதியாகும் நிலையில் தனது அணுசக்தி திட்டத்தை ஈரான் வேகமாக மேற்கொண்டு வருகிறது. இதனால் பிராந்தியத்தில் போர் மேகங்கள் எப்போதும் சூழ்ந்த நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலுடன் போர் ஏற்படும் பட்சத்தில் ஒரே சமயத்தில் 2000 ஏவுகணைகளை வீசும் அளவிற்கு தனது ராணுவ தொழில்நுட்பத்தை ஈரான் மேம்படுத்தி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூன் யுத்தத்தின் போது 12 நாட்களில் இஸ்ரேல் மீது ஏறத்தாழ 500 ஏவுகணைகளை மட்டும் ஈரான் வீசி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த இலக்கை அடைவதற்காக ஈரானின் ராணுவ தொழிற்சாலைகள் 24 மணி நேரமும் செயல்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது இரு நாடுகள் இடையிலான போர் நிறுத்தம் தற்காலிகமானது என்றும் போர் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்றும் வளைகுடா அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஜூன் மாத தாக்குதலை அமெரிக்க நிர்பந்தம் காரணமாக நிறுத்திய இஸ்ரேல் மீண்டும் அதனை தொடங்குவதற்கு தயாராகவே இருக்கிறது. அதிலும் அணு ஆயுத திட்டத்தை ஈரான் முன்னெடுக்கும் பட்சத்தில் அதையே ஒரு காரணமாக கூறி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தலாம். இஸ்ரேலின் அணு ஆயுதங்கள் குறித்து யாரும் எந்த கேள்வியும் எழுப்புவதில்லை. ஈரானிடம் 11 அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு தேவையான யுரேனியம் உள்ளதாக சர்வதேச அணுசக்தி ஆணையம் தெரிவித்துள்ளது. தன்னிடமிருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஜூன் மாத தாக்குதல் காரணமாக இடிபாடுகளுக்கு கீழ் சிக்கியுள்ளதாக ஈரான் கூறினாலும் அவை பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் சந்தேகம் கொள்கிறது. இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாதுடன் தொடர்புடைய ஹேக்கிங் நெட்வொர்க்கை ஈரான் கண்டுபிடித்தது அம்பலமாகியுள்ளது. ஈரானிய பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக கூறி நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி பல்வேறு தகவல்களை ஈரானுக்கு எதிரான ஊடக நிறுவனங்களுக்கு வழங்கி வந்தார். அத்துடன் ஈரானிய ராணுவ உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறையினர் குறித்த தனிப்பட்ட தகவல்கள் பேக்டோர் என்ற டெலிகிராம் சேனல் மற்றும் ட்விட்டர் கணக்கு மூலம் தொடர்ந்து வெளியிடப்பட்டது. 2022 முதல் இந்த தகவல்கள் வழங்கப்பட்டன. ஈரான் இன்டர்நேஷனல்ஸ் போன்ற ஊடக நிறுவனங்கள் இவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வந்தனர். ஆனால் ஈரான் புரட்சி படையினர் சைபர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கை காரணமாக பேக்டோரின் உண்மையான முகம் வெளியே கொண்டு வரப்பட்டது. பேக்டோர் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் அல்ல என்பதையும் அவர் ஒரு பெண் அல்ல என்பதும் அம்பலப்படுத்தப்பட்டது. ஒரு ஈரானியை
இளைஞன் இந்த உள்ளூர் ஹேக்கிங் குழுவை வழிநடத்தி வந்ததும் தனது பிரதான நோக்கம் என்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தான் வழங்கிய தகவல்களுக்காக தனக்கு அதிக அளவிலான பணம் வழங்கப்பட்டதாகவும் அந்த இளைஞன் ஒப்புக்கொண்டான். இந்த ஹேக்கிங் நெட்வொர்க்கில் ஈரான் இன்டர்நேஷனல் பத்திரிகையாளர்கள் லாப்துக் டிகான் என்ற ஹேக்கிங் குழு மற்றும் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாத் ஆகியவை இணைந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. லாப்துக் டிகான் குழு வெளிப்படையான சியோனிச ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அமைப்பாகும். இராணுவ அணு ஆயுதம் மற்றும் பொருளாதார தகவல்களை அமெரிக்காவின் CIA மற்றும் இஸ்ரேலின் மொசாத் போன்ற வெளிநாட்டு உளவு அமைப்பினருக்கு தகவல் வழங்கிய உளவாளிகள் ஈரானில் அடிக்கடி கைது செய்யப்படுகின்றனர். காசா அமைதி உடன்படிக்கை தொடர வேண்டும், ஆனால் அது முறியும் நிலையில் உள்ளது என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள சமாதான உடன்படிக்கை முறியும் நிலையில் உள்ளதாகவும் காசாவின் ஆக்கிரமிப்பு குறித்த அடிப்படை விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்யாவின் நிரந்தர பிரதிநிதி வசிசி நெபன்சியா தெரிவித்துள்ளார். காசாவில் 2 ஆண்டுகள் ஏற்பட்ட மோசமான அழிவு காரணமாக அனைவரும் அங்கு கவனம் செலுத்தி வருகிறோம். உடன்படிக்கை ஏற்பட்டதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆனால் அது முறியும் நிலையில் உள்ளது என்று நெபன்சியா எச்சரித்துள்ளார். இரு நாட்டு தீர்வு என்ற அரசியல் தீர்வை சர்வதேச சமூகம் மறந்துவிடக்கூடாது என்றும் அவர் கூறினார். பலஸ்தீன நாடு அமைக்கப்படுவது குறித்து ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு பெற்ற திட்டத்தை குறிப்பிட்டு பேசிய அவர், குழந்தையை குளிக்க வைத்த தண்ணீருடன் சேர்த்து நாம் குழந்தையையும் வீசி எறிந்துவிடக் கூடாது என்றார். 1967 எல்லைகளின் அடிப்படையில் கிழக்கு ஜெருசலத்தை தலைமையாக கொண்ட பலஸ்தீன நாடு அமைக்கப்பட வேண்டும் என்பதில் ரஷ்யா உறுதியாக உள்ளது. 2 வருட தாக்குதல் முறையான திட்டமிடலுடன் நடைபெறவில்லை என இஸ்ரேலிய பிரிகேடியர் குற்றம் சாட்டியுள்ளார். ஹமாஸ் குறித்து முன்னர் பொறுப்பில் இருந்தவர்கள் தந்த தகவல்கள் எந்த பலனையும் அளிக்கவில்லை என்றும் புலம்பியுள்ளார். காசாவின் மீதான தாக்குதல் முறையான திட்டமிடலின்றி மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் காரணமாக களத்தில் இருந்த கமாண்டர்கள் உக்திகளை வகுக்க தள்ளப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ரிசர்வ் கமாண்டர் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அத்துடன் இதற்கு முன் தெற்கு பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர்களின் தாக்குதல் திட்டங்களில் குறைபாடுகள் இருந்ததாகவும் கூறியுள்ளார். உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அந்த பிரிகேடியர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். முன்னர் பொறுப்பில் இருந்தவர்கள் வழங்கிய தகவல்களால் எந்த உபயோகமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முறையான தயாரிப்புகள் இல்லாத காரணத்தால் தாக்குதலின் ஆரம்ப நாட்களில் உக்திகளை வடிவமைக்கும் பணி களத்தில் இருந்த கமாண்டர்கள் தலையில் சுமத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். மார்ச் 2021 முதல் ஜூலை 2023 வரை தென் பகுதிக்கு கமாண்டராக இருந்த மேஜர் ஜெனரல் எலிசர் டொலிடோனா மீது அவர் குறிப்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஹமாஸ் ரகசிய கட்டமைப்பை குறிவைத்த அவசர கால திட்டங்கள் உள்ளிட்டவை எந்த பலனையும் தரவில்லை என்றும் அவர் நொந்து கொண்டார். இதன் காரணமாக அனைத்து திட்டங்களையும் புதிதாக தீட்டும் நிலை ஏற்பட்டதாக அவர் கூறினார். இஸ்ரேலிய இராணுவத்தினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்திய அக்டோபர் 7 தாக்குதலில் முடிவெடுப்பதற்கு இராணுவத்தினர் தயங்கியதாகவும் இஸ்ரேலின் விசாரணை தெரியப்படுத்தியுள்ளது. காசா தாக்குதலை தொடர்ந்து தோல்விகளை மறைப்பதற்காக ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டுவது இஸ்ரேல் இராணுவத்தில் தற்போது சகஜமாகிவிட்டது. மெக்சிகோவிற்கான இஸ்ரேலிய தூதரை ஈரான் கொலை செய்ய திட்டமிட்டதாக அமெரிக்கா கூறிய நிலையில் அப்படியொரு நிகழ்வு குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மெக்சிகோ தெரிவித்துள்ளது. மெக்சிகோவிற்கான இஸ்ரேலிய தூதுவர் ஜெனத் கிரென்ஸ்னீகரை மெக்சிகோவில் வைத்து ஈரான் கொலை செய்ய திட்டமிட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டை அபத்தமானது என்று ஈரான் மறுத்துள்ளது. இந்த சதியை தடுத்து நிறுத்தியதற்காக மெக்சிகோவிற்கு இஸ்ரேல் நன்றி தெரிவித்த போதும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மெக்சிகோ வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் அபத்தமானது என்று தெரிவித்த ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் மற்ற நாடுகளுடனான ஈரானின் உறவுகளை சீர்குலைப்பதற்கு அமெரிக்கா முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளிக்கிழமை இந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா முன்வைத்ததை தொடர்ந்து ஈரானின் பயங்கரவாத திட்டத்தை தடுத்து நிறுத்தியதற்காக மெக்சிகோவிற்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்தார். ஆனால் இந்த சம்பவம் குறித்து தங்களுக்கு எந்த தகவலும் இல்லை என்று மெக்சிகோ வெளியுறவுத்துறை மறுப்பு வெளியிட்டது. இந்த குற்றச்சாட்டுகளை மிகப்பெரிய பொய் என்றும் இவை ஊடகங்களின் கற்பனை கதைகள் என்றும் மெக்சிகோவில் உள்ள ஈரானிய தூதரகம் தெரிவித்தது. 2024 முதல் தூதுவரை கொலை செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த முயற்சிகள் இந்த வருடம் தடுத்து நிறுத்தப்பட்டன என்றும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இஸ்ரேல் அதிபர் பயணம் செல்ல உள்ள நிலையில் இஸ்ரேல் தலைவர்களை நிராகரிக்குமாறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஹமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அதன் தலைவர்களை நிராகரிக்குமாறு சர்வதேச சமூகத்திற்கு பலஸ்தீன போராட்ட இயக்கமான ஹமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது. தனது அறிக்கையில் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் இஸ்ரேலுடனான எத்தகைய உறவுகளையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. அநீதி மற்றும் காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கும் தங்களின் வரலாற்று பங்களிப்பை தொடருமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. சாம்பியா மற்றும் காங்கோ குடியரசு ஆகிய நாடுகளுக்கு இஸ்ரேலிய அதிபர் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களின் சுதந்திரத்திற்காக ஆப்பிரிக்காவின் உறுதியான நிலைப்பாட்டை குறைத்து மதிப்பிடுவதாக தனது அறிக்கையில் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது.
அப்பாவி குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயோதிகர்களின் இரத்த கறைகளை தங்கள் கரங்களில் கொண்டுள்ளவர்களை வரவேற்பது ஆக்கிரமிப்பாளர்களின் குற்றங்களை மறைப்பதற்கு சமமாகும் என்றும் அதன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 12 நாட்களில் இஸ்ரேலை சரணடையச் செய்தோம். ஜூன் மாத இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து ஈரான் ஜெனரல் தகவல். சிரியாவிற்கு பொருளாதார உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா உத்தரவாதம். இஸ்ரேல் சிரியா இடையே உறவுகள் ஏற்பட வழிவகுக்குமா? வினோதமான குற்றச்சாட்டில் லெபனானில் சிறை வைக்கப்பட்ட கட்டாபியின் மகன் 10 வருட சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலை. அமைதி உடன்படிக்கையை பாலஸ்தீனியர்கள் முழுமையாக பின்பற்றி வரும் நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதாக ஹமாஸ் குற்றச்சாட்டு. சமாதான உடன்படிக்கை குறித்த விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ள ஹமாஸ், அணு ஆயுத தயாரிப்பிற்காக ஈரானின் அணுசக்தி துறை செயல்படவில்லை. மக்களுக்கு பலன் தரும் பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளோம் என்று ஈரான் அமைச்சர் பெருமிதம். அரபுகளுக்கு மட்டும் மரண தண்டனை விதிக்கும் வகையில் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் புதிய சட்டம் அறிமுகம். முதல் கட்ட வாக்கெடுப்பில் சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது.